ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு இந்த டாஸ்க் டான்ஸ் மாரத்தான் 2.0 முடிஞ்சுது. இதில் வந்து நம்ம விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் அந்த அதாவது நம்ம கனி ஆதிரி எல்லாருமே வந்து சூப்பராக மாதம் வின் பண்ணாங்க. வெறும் 16 நிமிஷம் 28 செகண்ட் நினைக்கிறேன். செம்ம மாதம் வந்து வின் பண்ணாங்க, சான்ஸே இல்லை. இப்போ இதில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்ம திவ்யா வந்துட்டு அடே பெருசு, இது கூட இதில் அறிவு இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல கத்திருப்பாங்க. ஏன்னா கன்னித்தீவு பொண்ணா அந்த பாட்டை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுமா? இங்கே திக்கு முக்காடி திணறி இருப்பாங்க அவங்க. ஆனால் நிறைய சம்பவங்களாக கொடுத்துருப்பாங்க. நிறையா அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் எடுத்து மாற்றுறது, அந்த ஸ்டெப்பை போடுறது, மாறி மாறி ஆடுறது கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது ஓகே, அது வந்து ஏதோ அந்த கோவத்தில் கடுப்பில் சொல்கிறாங்க. ஓகே, திரும்ப என்ன பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல வந்துட்டு அடிக்கிற கை அன்னைக்கும் ஆக்சுவலாக அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த பாட்டு இதுக்கு வந்துட்டு அவங்க ஏதோ ஸ்டெப்பு கொடுக்குறாங்க, ஒரே ஸ்டெப்பு தான் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு சுத்தமாக வரல. இவங்களுக்கு தெரிஞ்சவன்ற கட்டாயமும் கிடையாது. அவங்க மூளைக்கு எட்டினா தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அடே வினோத் தாத்தா என்னது என்னமோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இல்லையா? இப்படிலாம் வந்துட்டு பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, ரொம்ப அப்படியே இஷ்டத்துக்கு அவங்கள போட்டு கலாய்க்கிறது. அடே வினோத் தாத்தான்றதில் என்ன இது வந்து இதில் வேறு விதிமீறல் வேறு எக்கச்சக்கம். டப்சராஜ் பண்ணக்கூடாதுன்னு முதலே சொல்லிட்டாரு. வாயை அசைச்சு அடிக்கிற கைன்னு அவர் அங்கேருந்து டப்சராஜ் பண்ணக்கூடாது. ஓகே, அடிக்கிற கை அதை திரும்ப பண்ணுறாங்க. அடிக்கிற கை டான்ஸ் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடிக்கிற கை அணைக்குமா, அடிக்கிற கை அணைக்குமா, இன்னே அது. அப்போ இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இது இமிட்டேட் பண்ணி அந்த ஒரு கேம் விளாடுவாங்க, அந்த மாதிரி தானே. இதே ஒரு பெரிய விதிமீறல். இது எப்படி பிக் பாஸ் அலோவ் பண்ணாலே தெரியல. உண்மையிலே கரெக்டாக விளாண்டது பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்ல போனால் விஜய் பார்வதி கேமை விட விக்ரம் கேம் தான். ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக டான்ஸ் மட்டும் ஆனாங்க. அதுலேருந்து தான் நிறைய நுணுக்கங்களை வந்து விஜய் பார்வதி டீமும் இந்த டீமும் கண்டுபிடிச்சாங்க. இதில் என்ன பியூட்டினா, விஜய் பார்வதி டீமுக்காவது கம்மியான டைம் வந்துட்டு கிடச்சிது ப்ராக்டிஸ் பண்ண. ஆனால் இவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கிடச்சிது, முழுசாக 24 மணி நேரம் சாண்ட்ரா டீமுக்கு. ஆனாலும் கோட்டை விட்டாங்க. என்ன பண்ணுறது? இதில் வேறு வந்துட்டு அங்கே பக்கம் கண்டுபிடிக்கல. இவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு பெருசு, தாத்தா உனக்குலாம் அறிவு இல்லையா? இதே விஷயங்களை இங்கே கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம காணவனோட சொல்லியிருந்தால் விட்டுருவாங்களா? இந்நேரம் அப்படியே பற்றிக்கிட்டு எரியாது, கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கிப்பாங்க. இதில் வேறு சொல்லிவிட்டு பிக் பாஸ் இதெல்லாம் போட்டு காமிச்சிடாதுங்கன்றாங்க. ஏதோ சவுண்டு கம்மியாக இருந்தாலும் அவர் தப்பிச்சார் பாவம், இல்லைன்னா அவரோட மைண்ட் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, வினோத்தோட உறவுகள் அவங்களுடைய மனைவி எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்களே, ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வர போகிறாங்க. அதனால் சார் இந்த கணவர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறார் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, பெருசு, தாத்தா அறிவு இல்லை, ஒரு வாட்டி பாடுறல அப்படின்னு சொன்னதை அவங்க கேட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. என்ன சொல்கிறது? சரி, திவ்யாவோட இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் நல்லா தான் ப்ளே பண்ணாங்க, மாற்றுக்கத்தே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வாய் வார்த்தைகள் விடுறது, இவரை மட்டும் இல்லை, விஜய் பார்த்து எக்கச்சக்கமான வார்த்தைகள் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் இதுக்கு ஒரு எண்டு கடை இல்லை. ஆனால் இவங்களும் வந்துட்டு கமருதீன் சொன்னார் சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. காக்கா வந்து ஆகி போயிடுச்சுன்ட்டு என்னத்தை சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.